ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெஜ்ஜு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சோயா, மசால் வந்து மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, தயிர், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அரிசி 1 டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் காலையிலேயே இட்லி மாவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேங்க. அதை இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு விட்டால் நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே மாவு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு, அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்து நான் அரைச்சிடுவேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்தா பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடணும். பச்சை மிளகாய் நான் முழுசாவே தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ மல்லி, புதினா சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். ஒவ்வொரு பொருளுமே நல்லா வதங்கணும். இந்த பக்கம் மாவு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துடணும். சோயா சேர்த்துடலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலாவும் சேர்த்துடலாம். நம்ம காயில் அந்த மசாலா எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகணும். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துடணும். அரிசி வந்து தண்ணி வடிகிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் சுடு தண்ணி. இப்போ அரிசி சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு சின்ன குக்கர் வச்சுட்டேன். அப்புறம் அது நிறையா வந்த மாதிரி தெரிஞ்சதுனால இப்போ குக்கர் மாற்றியாச்சு. அடுத்தது நம்ம காளான் கிரேவி பண்ணலாம். வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக அந்த சாப்பரில் சாப் பண்ணிக்கிறேன்.
இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துடும். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் ஒரு தக்காளி பேஸ்ட் மாதிரியே அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் மசால் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியிருந்த காளான் சேர்த்துடலாம். காளான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. காளானை மூடி வச்சாலே காளான்லேருந்து தண்ணி வெளியில் வரும். மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவை எடுத்து நம்ம மாற்றிடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சமையல் ரெடி ஆகிறதுக்குள்ளே மாவும் ரெடி ஆகிடும், அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த பக்கம் தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். உப்பு சேர்த்து தயிரும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காளான் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே குக்கரில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம அந்த இஞ்சி பூண்டு கூட அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைக்கிறப்ப நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். சாதம் நல்லா வந்திருந்தது. பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். வெஜ்ஜு பிரியாணி, காளான் கிரேவி, தயிர் பச்சடி, இதான் எனக்கு எங்கள் வீட்டில் லன்ச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.